தனிச்சுவை மிக்க புதுக்கோட்டை பலாவுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகளும் வியாபாரிகளும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவிற்கும் விலை கிடைக்கவில்லை என்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். புதுக்கோட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பலா சாகுபடிதான் ஏராளமான விவசாயிகள் வியாபாரிகளின் வாழ்வாதாரமாக உள்ளது. ஆண்டுக்கு ஒருமுறை காய்க்கும் பலாவை விற்று ஆண்டு முழுவதும் வாழ்க்கையை நகர்த்தும் பலர் அப்பகுதியில் உள்ளனர். கடந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் 25 கோடி ரூபாய்க்கு பலா விற்பனை நடைபெற்றுள்ளது. அந்த அளவிற்கு தனிச்சுவை கொண்டவை அப்பகுதி பலா பழங்கள். இதுக்கு அந்த எட்டுக்குடிங்கிற கோயில்ல கொண்டு போய் கேரளா பழம், புதுக்கோட்டை பழம், அந்த பண்ருட்டி பழம் எல்லாம் வச்சு விற்பனை பெறக்கூடிய வியாபாரிகளே சொல்லுவாங்க, முதல்ல புதுக்கோட்டை பழம் வித்ததுக்கு அப்புறம் தான் பண்ருட்டி, அதுக்கப்புறம் தான் கேரளா பழம் விற்க முடியும். அதனால இந்த பழத்தினுடைய சிறப்பு நல்ல சுவை உள்ள பழம். இந்த மண்ணின் தன்மைக்கு தகுந்த மாதிரி அப்படி இருக்கு. இந்த ஆண்டு முந்தைய ஆண்டை போல விளைச்சல் இல்லை. மற்றொரு புறம் உரிய விலையும் கிடைக்காததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு 10,000 டன் பலாப்பழம் விளைந்த நிலையில் இந்த ஆண்டு 3,000 டன் மட்டுமே விளைந்துள்ளது. கிலோ 20 ரூபாய் முதல் 23 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. காய்ப்பு சுமாராக தான் இருக்குது. போன வருஷம் இந்த வருஷம் சுமாராக தான் இருக்குது. ரொம்ப போன வருஷம் போன வருஷம் 30 ரூபாய்க்கு விலை போனது, இந்த வருஷம் 24 ரூபாய்க்கு தான். என்ன காரணம்? மழை பெஞ்சதுனால கம்மியாக இருக்குது. எல்லாம் ரேட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு. தங்கள் பகுதியிலிருந்து வெளி மாநிலங்களுக்கும் பலா அனுப்பி வைக்கப்படுவதை தெரிவித்த வியாபாரிகள் சவுதி அரேபியா போன்ற வெளிநாடுகளுக்கும் பழம் ஏற்றுமதி செய்யப்படுவதையும் குறிப்பிட்டனர். குளிர்பதன கிடங்கு அமைத்துக் கொடுத்தால் தங்களுக்கு வசதியாக இருக்கும் என தெரிவித்த அப்பகுதி மக்கள் தனித்துவம் மிகுந்த தங்கள் பகுதி பலாவுக்கு புவிசார் குறியீடு கிடைத்தால் தங்கள் வாழ்வு சிறக்கும் என்றனர். வரத்து கம்மியாகுது. வரத்து கம்மியாகும் போது விலை கிலோ 30 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு வாரமாக தான் 26 வரைக்கும் போகுது. இப்போ வெளியிலலாம் நல்ல வாண்டட் இருக்குது. பம்பாய்க்கு பண்ணுறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். பழத்தை மேக்சிமம் இந்த பழத்துக்கு பாம்பேயில் அதிகப்படியான வாண்டட் இருக்குது. அதை நோக்கி நாங்கள் பாம்பேக்கு அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ணுறோம். அது இல்லாமல் பெங்களூரு, அது இல்லாமல் ஆந்திரா, இது வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பழம் தரமான பழம். ஆலங்குடி அந்த சுற்று வட்டாரத்தில் விளையக்கூடிய பலாப்பழம் மிகவும் தரம் வாய்ந்தது, சுவை மிக்கது. இனிக்கும் பலாப்பழங்கள் அனைத்து மக்களுக்கும் சுவையை கொடுத்தாலும் அதனை விளைவிக்கும் விவசாயிகள் தற்போது வேதனையில் தவிப்பது துயரை கொடுத்துள்ளது. அதனை போக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பகுதியில் விளையும் பலாப்பழங்களின் சுவை அதிகம் என்றாலும் விற்கும் விலை இந்த பகுதி விவசாயிகளுக்கு கசப்பையே கொடுத்து வருகிறது. நிர்ணய விலை, குளிர்பதனிட கிடங்கு, புவிசார் குறியீடு கிடைத்தால் மட்டுமே இப்பகுதி விவசாயிகளின் வாழ்வும் வளம் பெறும். புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் சுபமுத்து பழம்பதி.